ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஜூலை முதல் டிசம்பர் வரை, அதாவது அடுத்த பாதியில் வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் 15 திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஆண்டு 2026 ஆரம்பித்து ஜனவரி முதல் ஜூன் வரை பல திரைப்படங்கள் வெளியாகிருக்கு. அதில் பெரிய பெரிய திரைப்படங்கள், எதிர்பார்த்த திரைப்படங்கள்லாம் படும் தோல்வியை சந்திச்சிருக்கு. சின்ன சின்ன திரைப்படம்லாம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போது ஜூலைலேருந்து டிசம்பர் வரை எந்த திரைப்படம்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அதிக பொருட்செலவில் உருவாகி ஸோ மக்கள் மத்தியில் வேறு லெவலில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் தான். ஜனநாயகன் திரைப்படம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 23 வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ரொம்பவே பொங்கலில் இருந்து ஜூலை 22 வரைக்கும் வச்சுப்போம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். தி வெயிட் இஸ் ஓவர். வினோத் அவர்கள் டைரக்ஷனில், ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இசையில், தளபதி விஜய், பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி அப்படின்ட்டு ஒரு நட்சத்திர பட்டாலுமே இணைந்து நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் ஜனநாயகன். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட கடைசி திரைப்படம், ஒரு ஃபேரவல் மூவி. கண்டிப்பாக இந்த திரைப்படம் லீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் குறைஞ்சது லியோ திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பீட் பண்ணிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். 3000 திரையரங்குக்கு மேலே வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 கண்ட்ரிக்கு மேலே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க, ஸோ கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு வேறு லெவலில் ஒரு நம்பர் கண்டிப்பாக ரெக்கார்டை பதிக்கும் இந்த ஜனநாயகன் திரைப்படம். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு தீபாவளி பொங்கல் மாரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடு பார்த்து. ஜனநாயகன் வெயிட் இஸ் ஓவர். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹெவி ட்ரீட் ஸோ காத்திருக்குது. ஸோ கண்டிப்பாக லீக்காக இருந்தாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் அதை இப்போவே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஸோ ஜனவரி அந்த பொங்கல் டைம் அப்போ எந்தெந்த பேனரு, எந்தெந்த கட் அவுட்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களோ மறுபடியும் அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அனைத்து கட் அவுட் எல்லாத்துக்கும் பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம்லாம் தியேட்டருக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நேர்மையான விஜய் ரசிகர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்த்தவங்களும் கண்டிப்பாக திரையரங்கில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் சிக்மா. தளபதியை பார்த்துட்டோம், சின்ன தளபதியை பார்க்க தேவையில்லையா? நம்ம தளபதியோட பையன் சஞ்சய். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா திரைப்படம் தான். அஃபிஷியலாக ஜூலை 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமன் திரைப்படத்துக்கு இசை நம்ம சந்தீப் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் ஹீரோ பண்ணிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்பா மாரி இல்லாமல் தாத்தா மாரி இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டராக கண்டிப்பாக ஆவார். ஸோ கண்டிப்பாக அந்த சிக்மாவும் ஒரு கமர்ஷியலாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலும் சரி, அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் சரி. அண்ட் மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் டிசி. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகிருக்கிற திரைப்படம் தான் இந்த டிசி. ஸோ படத்தோட டீசர்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ரத்தம் ஸோ சொட்ட சொட்ட எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் திரைப்படமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வமிகா அவங்க தான் திரைப்படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. லோகேஷ் அவர்களுக்கு அருண் மாதேஸ்வரன் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. கேப்டன் மில்லர் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. ராக் ஸ்டார் அனிருத் திரைப்படத்துக்கு இசை. ஜூலை 31 வரும்னு சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட் 7 போயிடுச்சு நம்ம டிசி திரைப்படம். அதற்கான காரணம் ஜனநாயகன் திரைப்படம் ஒன்று மட்டும் தான். அடுத்ததாக 4வது மகுடம். ஸோ மகுடம் திரைப்படம் ஜூலை 2026 அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த திரைப்படம் ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி இந்த திரைப்படம் ஒரு ஜூலை 24, 23 தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதால ஸோ இந்த திரைப்படம் போஸ்ட்போன் ஆகி ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விஷால் அவர்கள் முதல் முறையாக ஆஸ் எ டேரக்டராக அறிமுகமாகிற திரைப்படம் வேறு மகுடம். ஸோ ட்ரிபிள் ஆக்ஷன் நடிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை. மேலும் அஞ்சலி, துஸ்ரா விஜயன் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மகுடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தபடி 5வது பார்க்க போகிற திரைப்படம் ட்ரெயின் திரைப்படம் டீசர் ஆடியோ லான்ச் ஞாயிற்றுக்கிழமை ஸோ இது பண்ண போகிறாங்க. சத்தியம் பிவிஆர் சினிமாவில் 6:30 மணிக்கு மாலை. ஸோ இந்த திரைப்படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரப்போகுது. கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா டீசர் ட்ரெய்லர் விட்டாலே கண்டிப்பாக படமும் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, ஸ்ருதிஹாசன், நாசர் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. டேரக்டர் மிஷ்கின் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய படங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்துட்டு இருந்தால் நம்ம மிஷ்கின் அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்தை ஒரு வழியாக ஆஸ் எ டேரக்டராக மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரெயின் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
இருக்குது. மக்கள் செல்வன் மிஷ்கின் காம்பினேஷனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தபடியாக 6ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 14 அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வெங்கி அட்லூரி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் திரைப்படத்திற்கு இசை. நம்ம சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ தான் சூர்யா அவர்கள் சிங்கம் 2 படத்திற்கு பிறகு கருப்பு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து கொடுத்துருக்காரு தியேட்டர்களாக. கண்டிப்பாக இந்த ஆண்டிலே வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படமும் ஒரு வேறு லெவலில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமையும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ அது ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபீல் குட், ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி மூவியாக வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த விஸ்வநாத் சன்ஸ் திரைப்படம். ஸோ சூர்யா ரசிகர்கள் மத்தியில் ஒரு செம்ம ட்ரீட் வந்து ரெண்டாவதாக ஸோ இந்த ஆண்டில் வந்து கிடச்சிருக்கு இந்த திரைப்படம் மூலியமாக. கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களோட இடத்தை நம்ம சூர்யா அவர்கள் நிரப்புவார். ஸோ கருப்புலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக 7ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் துருவ நட்சத்திரம். ஸோ அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக டிலே ஆகிட்டே இருக்குது. இந்த ஆண்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து டேரக்டரும் ப்ரொடியூசருமான இந்த திரைப்படத்தோட கௌதம் வாசுதேவன் அவர்கள் வந்து ஸோ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் மாதம் மேபி வந்து ரிலீஸ் ஆகலாம். அது வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கூட வந்து கிளாஷ் கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் திரைப்படத்திற்கு இசை. ஸோ ரிட்டு வர்மா, சிம்ரன், பார்த்திபன், விநாயகம் உட்பட பல பேர் இந்த திரைப்படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க சியான் விக்ரம் அவர்களுடன் இணைந்து. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் வந்து கொடுப்பாரு இந்த படம் மூலியமாக விக்ரம். அண்ட் அடுத்தபடி 8ஆவது பார்க்க திரைப்படம் கராத்தே பாபு. கராத்தே பாபு வந்து ஆகஸ்ட் 28 அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை கணேஷ் கே பாபு அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. சாம் சிஎஸ் இந்த திரைப்படத்துக்கு இசை. டாடா திரைப்படத்தோட இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி அவர்களுடன் இணைந்து நம்ம சக்தி அவர்களும் திரைப்படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காரு, பாக்ஸர் செல்வராஜ் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப கலாச்சிட்டு இருக்காங்க இந்த அனலி திரைப்படத்தில் வந்து. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு வேற ஒரு சக்தியை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சக்திக்கும் நம்ம ரவி மோகன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அடிக்கும் இந்த கராத்தே பாபு திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு. அண்ட் அடுத்ததாக 9ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டாட்டி. ஸோ மண்டாட்டி திரைப்படம் சூர்யா அவர்கள் நடிப்பில் செப்டம்பர் 4 வந்து ரிலீஸ் ஆகும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு. மண்டாட்டி திரைப்படத்தை மதிமாறன் புகழேந்தி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு சூர்யா அவர்களுக்கு கண்டிப்பாக ஸோ விடுதலை 2 மாமன் திரைப்படத்துக்கு பிறகு, அதாவது நடுவில் கருடன் ஊட்டினா ஸோ அந்த படத்துக்கும் பிறகு மண்டாட்டி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அடிக்கும். அதிக பொருட்செலவில் உருவான திரைப்படமாக வந்து சூர்யா அவர்கள் ஆஸ் அ ஹீரோவாக இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆன பிறகு மண்டாட்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததாக 10ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சர்தார் பார்ட் 2 திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை PS மித்ரன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. நம்ம சாம் சிஎஸ் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க. கார்த்தி அவர்கள் டிஎல் ரோல் பண்ணி 2022 தீபாவளிக்கு ஸோ ரிலீஸ் ஆன திரைப்படம் சர்தார் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. ஸோ இப்போ பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கார்த்தி அவர்களும் இணைந்து SJ சூர்யா அவர்களும் திரைப்படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. செப்டம்பர் 10 அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து கார்த்தி அவர்களுக்கு வாத்தியாருக்கு பிறகு கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் மூவியாக வந்து அமையும். அந்த அடுத்த 11ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் டிமாண்டி காலனி பார்ட் 3. ஸோ இந்த திரைப்படத்தை அஜய் ஞானமுத்து அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஆல்ரெடி டிமாண்டி காலனி ஒரு சூப்பர் ஹிட்டு, டிமாண்டி காலனி 2 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ இப்போ டிமாண்டி காலனி 3 வந்து ரிலீஸ் ஆகுது அருள்நிதி அவர்களோட ஸோ நடிப்பில். சாம் சிஎஸ் இந்த திரைப்படத்துக்கு இசை. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு வேற லெவல் மூவியாக வந்து உருவாயிருக்கு. நல்ல ஒரு ஹை பட்ஜெட் மூவியில் செப்டம்பர் 11 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் தேதியை செப்டம்பர் 11 அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அண்ட் அடுத்தாக 12ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஜெயிலர் பார்ட் 2. நெல்சன் திலீப் குமார் அவர்கள் டைரக்ஷனில், ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இசையில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் இந்த ஜெயிலர் 2. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து இணைந்து நடிக்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, பேன் இந்தியா லெவலில் பெரிய பெரிய ஸ்டார்லாம் கேமியோ அப்பியரன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜெயிலர் திரைப்படத்தில் நடித்தவங்களும் நிறைய பேர் இந்த திரைப்படத்தை வந்து நடிக்கிறாங்க, ரம்யா கிருஷ்ணன் உட்பட. ஸோ இந்த திரைப்படம் ஆல்ரெடி 2023 ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு, 625 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு இப்போ இந்த ஆண்டில் இப்போ ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது 2026 அக்டோபர் 15 அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி வசூல் செய்கிற திரைப்படமாக இந்த ஜெயிலர் திரைப்படம் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு, இந்த ஆண்டில் அதிக வசூல் செய்கிற திரைப்படமாக வந்து கண்டிப்பாக வந்து அமையும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அடுத்து எந்த திரைப்படம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றதே வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து தர்மன். ஸோ தர்மன் திரைப்படத்தை அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து இயக்குறாங்க. ஸோ இதுக்கும் ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகாது, ஆனால் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும். ரொம்பவே வந்து ஸ்பீடாக விறுவிறுப்பாக இந்த திரைப்படத்தோட பட
படப்பிடிப்புலாம் வந்து போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எப்போவுமே வந்து எண்டே கிடையாது. எப்போவுமே வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டார். அதை வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக 13ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் டைரக்ஷனில் ஓம் திரைப்படம் தான். ஓம் திரைப்படம் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஓம் சாப்டர் 1 தனுஷ் அவர்களுடன் இணைந்து நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க. மற்றும் நம்ம சாய் பல்லவி அதேமாரி ஸ்ரீலீலா உட்பட பல பேர் வந்து திரைப்படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி ஸோ கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஃப்டர் அமரனுக்கு பிறகு ஒரு ஸ்டார் டேரக்டராக வந்து ஆகிட்டார். சாய் அபாயகர் இந்த திரைப்படத்துக்கு வந்து இசைமிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதால கண்டிப்பாக ஓம் திரைப்படத்தோட டேட்டு சேஞ்ச் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த 14ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் சேயோன் திரைப்படத்தை தாய் கிழவி திரைப்படத்தை இயக்குன சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான் வந்து இயக்குறாங்க. சந்தோஷ் நாராயணன் திரைப்படத்திற்கு இசை. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு கிராம பின்னணியில் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து கண்டிப்பாக அடிக்கும். ஸோ அமரன் படத்திற்கு பிறகு மதராசியும் சரி பராசக்தியும் சரி 1000 தான் வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சாலும் அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக அதுக்கெல்லாம் இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு பதிலாக வந்து இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கமல் அவர்கள் திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபர் 2026 அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நவம்பர் இல்லை டிசம்பருக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக 15ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் அரசன் திரைப்படம் பொறுத்தவரை ஸோ தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ தீபாவளியை முன்னிட்டு வெற்றிமாறன் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்குறாரு. அனிருத் திரைப்படத்திற்கு இசை. நம்ம சிலம்பரசன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக லீட் ரோல் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவர்களுடன் இணைந்து ஒரு நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறாங்க, விக்ராந்த் அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ ஆண்ட்ரியா அப்படின்ட்டு ஒரு நட்சத்திர பட்டாலுமே வந்து ஸோ நடிக்குது. ஸோ அது வந்து அஃபிஷியலாக வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக சிலம்பரசன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமையும் வசூல் ரீதியாக. ஸோ 200-250 கோடிக்கு மேலே கூட கண்டிப்பாக வந்து வசூல் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்து இயக்குறாரு இந்த திரைப்படத்தை. ஸோ அடுத்தடுத்து இந்த 15 திரைப்படங்கள் வந்து ஸோ அஃபிஷியலாக வந்து நான் இப்போ சொன்ன மாரி எந்தெந்த டேட்டில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒரு சில திரைப்படங்கள் வந்து டேட்டு வந்து சேஞ்சபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணமும் சொல்லிட்டேன். ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆனால் நிறைய திரைப்படம் வந்து தள்ளி போகும். அதேமாரி ஜெயிலர் 2 திரைப்படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் ஓம் திரைப்படத்துலேருந்து பல திரைப்படம் வந்து தள்ளி போகும். ஸோ நீங்கள் அடுத்த பாதியில் எந்த திரைப்படம் 2026 நெக்ஸ்ட்டு ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப வந்து ஈகலி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.